புதுக்கோட்டையில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை அமைதியாக கொண்டாடிய பாஜகவினர். மாவட்ட தலைவர் ராமச்சந்திரனை பாராட்டும் பொதுமக்கள். இன்று புதுக்கோட்டையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவச்சிலைக்கு பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களது தலைமையிலும், திராவிடர் கழகத்தின் சார்பில் அறிவொளி தலைமையிலும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையிலும், மற்ற கட்சிகள் அமைப்புகள் சார்பில் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமையிலும் மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன. இதில் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் அக்கட்சியின் தொண்டர்கள் மாலை அணிவிக்க வந்தபோது காவல்துறை மட்டுமல்லாது பொதுமக்களும் ஒருவித பதபதைப்புடன் நின்று கொண்டிருந்தனர். அதற்கு காரணம், இப்போதுள்ள மாவட்ட தலைவரால் அல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பவர்களின் பட்டியலில் பாஜகவோ RSS அமைப்பின் பெயரோ இருக்காது. அண்மை காலத்தில் அந்த பட்டியலும் சேர்ந்து கொண்டது. அந்த வகையில் சில ஆண்டுகளுக்கு முன் புதிதாக அக்கட்சியின் மாவட்ட பொறுப்பாளராக வந்த செல்வம் அழகப்பன் காலத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்ய வந்த பாஜகவினர் சிலரில் கலவரத்தை ஏற்படுத்தினர். அது அமைதி வழியாகவோ உரிமை வழியாகவோ கிடையாது, வேண்டுமென்றே கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில்தான் அமைந்திருந்தது. அது இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி சரியா, வழக்கமான நிகழ்வுகள்தான் என்று விட்டுவிடுவதா என்ற குழப்பம் காவல்துறைக்கு. ஆனால் பொதுமக்கள் பார்வையில் இதுவரை இந்த சிலைக்கு மாலை அணிவிக்க வராத பாஜகவினர் செல்வம் அழகப்பன் பொறுப்புக்கு வந்தவுடன் இப்படி நடைபெறுகிறதே என்று வியப்படைந்தனர். அது முதல் காவல்துறைக்கு நெருக்கடி, ஆனாலும் சமாளித்து வந்தது. இந்த நிலையில் இப்போது மாவட்ட பொறுப்புக்கு வந்திருக்கும் ராமச்சந்திரன் கட்சியின் வளர்ச்சியை வேகப்படுத்தி வருகிறார் என்ற பெயர் பொதுமக்கள் மத்தியில் இருக்கும் நிலையில், அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தால் என்ன செய்வார்களோ என்ற அச்சத்தில் இருந்தவர்கள் மத்தியில் பாரத் மாதா கி ஜெய் என்று மட்டுமே சொல்லி பழகியிருந்த பாஜகவினர் அம்பேத்கர் பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லி முழக்கமிட்டது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் செல்வம் அழகப்பன் காலத்தில் முழக்கமிட்ட போது வன்முறையை தூண்டுவதாக இருந்தது. ஆனால் ராமச்சந்திரன் காலத்தில் அதுபோன்ற முழக்கங்கள் குறைந்து முறையான முழக்கங்களாக இருந்ததோடு யாருடைய கட்சி கொடிகளையும் சேதப்படுத்தாமல் இருந்தார்கள் என்பதில் காவல்துறை நிம்மதியடைந்தது. நல்லவேளை செல்வம் அழகப்பன் இருந்த இடம் தெரியவில்லை கொஞ்ச காலமாகவே. அதை இங்கு நினைவுபடுத்த காரணம், அண்ணாமலையே ஆகாது என்று அடம்பிடித்த அதிமுகவினரை சரிகிட்டிவிட்டது பாஜக தலைமை. அவருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள் வழங்கிவிட்டது. செல்வம் அழகப்பன் மீண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் இருந்தால் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவினர் ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்ற பயத்தில் புதுக்கோட்டை பக்கமே அவர் வருவதில்லை. இன்றைக்கும் முழக்கமிட்டவர்களை அன்றைக்கு தவறாக பயன்படுத்தியவர் செல்வம் அழகப்பன் தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அம்பேத்கரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒவ்வொருவரும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. 12 நாட்கள் நடைபெறும் என்று கொள்கின்றோம். அம்பேத்கர் புகழ், அம்பேத்கர் புகழ், வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள்.